சிறுவன் விக்ரமன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான். அவன் வயது 10. தினமும் பள்ளிக்கு போய் பாடங்களை கற்றுக்கொள்வான். ஆனால் அவனது மனதில் ஒரு கனவு மட்டும் எப்போதும் இருந்தது, வானத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களுக்குள் சென்று பார்ப்பது. அவன் தினமும் இரவு தூங்குவதற்கு முன் வானத்தை நோக்கி அந்த நட்சத்திரங்களுக்கு அப்பால் என்ன இருக்குமோ என்று யோசிப்பான். மற்ற குழந்தைகள் விளையாட்டில் ஆர்வம் காட்டினாலும் விக்ரமன் புத்தகங்கள், நட்சத்திரங்கள், விண்வெளி பற்றிய கதைகளில் ஆர்வம் காட்டுவான். அவனது கனவு பெரியதாக இருந்தாலும் அவன் மனம் தூய்மையானது. ஒருநாள் விக்ரமன் கிராம நூலகத்தில் சென்றான். பழைய புத்தகங்களை ஆர்வமாக புரட்டிக் கொண்டிருந்தபோது ஒரு பச்சை நிறம் மின்னும் புத்தகம் அவன் கண்ணில் பட்டது. அதில் பழைய மொழியில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இருந்தன. ஆனால் விக்ரமன் படித்தபோது அது அற்புதமாக அவனுக்கு தெரிந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, விண்வெளி வாயில் உன்னை எதிர்நோக்குகிறது. தூய மனம் கொண்டவரே அதில் நுழைய முடியும். விக்ரமன் அதிர்ச்சியடைந்தான். இது உண்மையா என்று யோசித்தான். அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட இடத்திற்கு விக்ரமன் சென்றான். அது கிராமத்துக்கு வெளியே இருந்த ஒரு பழைய குகை. அவனுக்குள் பயம் இருந்தாலும் ஆர்வம் அதிகம் இருந்தது. அந்த குகைக்குள் சென்றபோது ஒரு பெரிய கல் ஒளிர்ந்தது. விக்ரமன் அதை தொட்டவுடன் ஒரு ஒளி வட்டம் தோன்றியது. அது ஒரு விண்வெளி வாயில். அதன் வழியே விக்ரமன் ஒரு புதுச்சூழலில் சென்றான். வாயிலின் மறுபக்கத்தில் விக்ரமன் விழித்தபோது ஒரு வித்தியாசமான நிலத்தில் நின்றிருந்தான். அங்கு பச்சை நிற வானமும் நீல மணலும் மஞ்சள் நிற கற்களும் இருந்தன. நான் எங்கே வந்திருக்கிறேன் என்று அவன் எண்ணிக்கொண்டான். அதற்குள் வானத்தில் பறக்கும் பெரிய பறவைகள், வித்தியாசமான செடிகள் அவனை ஆச்சரியப்படுத்தின. அவனுக்கு முன்னால் ஒரு சிறிய ரோபோ நடந்து வந்தது. அதன் பெயர் ஆர்கோ. வணக்கம், நீ யார் என்று ரோபோ தமிழ் மொழியிலேயே கேட்டது. விக்ரமன் அதிர்ச்சி அடைந்தான். நான் பூமியில் இருந்து வந்தவன்தான். நீ எப்படி தமிழ் பேசுறே என்று கேட்டான். ஆர்கோ சிரித்தது. இந்த கோளுக்கு வரும் அனைவரும் தங்கள் மொழியிலேயே என்னுடன் பேச முடியும். நான் உன் நண்பன். உன் பயணத்தில் உனக்கு உதவுவேன். அந்த நாளிலிருந்து விக்ரமன் மற்றும் ஆர்கோ பிரிக்க முடியாத நண்பர்களானார்கள். ஆர்கோவுடன் சேர்ந்து விக்ரமன் புதிய பாதையில் நடந்தான். சில தூரம் சென்றபோது அவர்களுக்கு முன் ஒரு அடர்ந்த காடு வந்தது. அது சாதாரண காடு அல்ல, சோதனை காடு என்று அழைக்கப்பட்டது. யாருடைய மனசு தூய்மையானதோ, நல்ல எண்ணங்களோ இருந்தால் மட்டுமே அந்த காட்டுக்குள் செல்ல முடியும். விக்ரமனும் ஆர்கோவும் உள்ளே நுழைந்தவுடன் மரங்கள் பேச ஆரம்பித்தன. விக்ரமனே, உன் உள்ளம் சுத்தமாயிருக்கிறதா என்று கேட்டன. விக்ரமன் நேர்மையாக பதிலளித்தான். ஆம், நான் யாருக்கும் தீங்கு செய்ய விரும்பவில்லை. நல்லதைச் செய்யவே நினைக்கிறேன். அதை கேட்டதும் மரங்கள் பச்சை ஒளி வீசி வழி தந்தன. காட்டுக்குள் இன்னும் ஆழமாகச் சென்றபோது ஒரு பெரிய கல் அவன் முன்னால் விழுந்தது. அந்த கல்லில் கண்கள் மின்னியது. நீங்கள் போக விரும்பினால் என் புதிருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அது சொன்னது. புதிர், என்னிடம் கால் இல்லை, ஆனாலும் உலகை சுற்றி பார்க்கிறேன். என்னிடம் வாய் இல்லை, ஆனாலும் அனைவரிடமும் பேசுகிறேன். நான் யார்? விக்ரமன் சிறிது யோசித்தான். பின்னர் சிரித்தான். அது புத்தகம். புத்தகம் கால் இல்லாமல் உலகை காட்டும். வாய் இல்லாமல் கதைகளை சொல்கிறது. கல் மகிழ்ச்சியடைந்து பக்கத்துக்கு நகர்ந்து வழியை திறந்தது. விக்ரமன் மற்றும் ஆர்கோ காட்டை கடந்தவுடன் வானத்தில் கருப்பு மேகம் சூழ்ந்தது. திடீரென்று ஒரு பெரிய குரல் கேட்டது. யாரும் என் ரகசியத்தை பெற முடியாது. அது குரோனஸ் என்ற விண்வெளி அரசன். அவன் ஒரு கொடிய மந்திரவாதி. அவன் அறிவு கிரீடம் என்ற சக்தி வாய்ந்த பொருளை தன் வசப்படுத்த நினைத்தான். ஆனால் அது தூய்மையான உள்ளம் கொண்டவர்களுக்கே சொந்தம். விக்ரமனை பார்த்ததும் அவன் சிரித்தான். ஒரு சிறிய பையன் என்னை வெல்ல முடியுமா? ஆர்கோ துணிச்சலாக குரல் கொடுத்தது.
விக்ரமனுக்கு நல்ல மனசு இருக்கு. அவன் தான் வெல்வான். குரோனஸ் அவர்களை தடுக்க முயன்றான். ஆனால் விக்ரமன் ஒரு குகையில் பழைய விண்கப்பலை கண்டான். அது சேதமடைந்திருந்தது. ஆர்கோ தனது அறிவால் அதைச் சரி செய்தது. விக்ரமன் அதில் ஏறியவுடன் கப்பல் ஒளிர்ந்து வானத்தில் பறந்தது. அது நட்சத்திர கப்பல், பழைய வீரர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புத கப்பல். அது பறக்கும் போது நட்சத்திரங்கள் ஒளிர்ந்து விக்ரமனுக்கு வானத்தின் அழகு தெரிந்தது. இது தான் என் கனவு என்று அவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான். அந்த கப்பல் பறந்து சென்ற இடத்தில் ஒரு புது கோள் வந்தது. அங்கே விசித்திரமான உருவம் கொண்ட ஏலியன்கள் வாழ்ந்தனர். அவர்களுக்கு நீண்ட காதுகள், பெரிய கண்கள், ஆனால் மிகவும் நல்ல மனசு. அவர்கள் விக்ரமனை பார்த்ததும் கைகொட்டி வரவேற்றனர். பூமியில் இருந்து வந்த பையனே, உன் பயணம் முக்கியமானது. குரோனஸை வெல்ல உனக்கு உதவுவோம் என்றனர். அவர்கள் விக்ரமனுக்கு ஒளிக்கல்லு என்ற ஒரு சக்தி பொருளை வழங்கினர். அது இருளை ஒளியாக்கும் மந்திர கதை.